வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார் நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணத்திற்கு சமம் என்கிறார் நமது அரசியல் ஆசான், எனது அரசியல் ஆசான் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள். வரலாறு என்பது ஒவ்வொரு தேசிய இனங்களின் முகம், முகவரி, அடையாளம். அந்த வரலாற்றை பல்லாயிரம் ஆண்டு சிறப்பு வாய்ந்த தமிழர் வரலாற்றை இந்த திராவிட கூட்டம் திட்டமிட்டு திராவிடம் திராவிடம் திராவிட வரலாறு என்று சுருக்கிக் கொள்கிறது. தமிழர் என்று பேசி திராவிடத்தை முன்னிறுத்தி 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட கூட்டம் எதை எடுத்தாலும் இது திராவிட நாகரிகம், இது திராவிட கலாச்சாரம், இது திராவிட மொழி என்று ஒரு பொய்யான, ஒரு இல்லாத, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு மாய பிம்பத்தை, திராவிடம் என்ற பொய் பிம்பத்தை தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண்ணில் நிறுவிக்கொண்டே வருகிறார்கள். எங்கிருந்தோ தமிழ்நாட்டிற்கு வாழ வந்த கூட்டம் இன்று தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்படிதான் ஒவ்வொரு விடயத்திலிருந்தும் தமிழர்களை திட்டமிட்டு இவர்கள் அகற்ற முற்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். நமது தாய் நிலமான இன்னொரு நிலமான ஈழத்தில் இதே போலதான் திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போரை கட்டமைத்து நம்மை அடித்து விரட்டினார்கள் சிங்கள இன வெறியர்கள். இங்கே அதைவிட மிக முக்கியமாக அரசியல் என்ற பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் 60 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சியினர். அதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் திராவிடர்? எது திராவிட மண்? யார் திராவிடர்கள்? நாம் தமிழர்கள், நாம் பேசும் மொழி தமிழ். இதில் எங்கிருந்து வந்தது திராவிடம்? அப்ப இதில் என்னப்பா சிக்கல் என்று கேட்கிறீர்களா? ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களின் மொழியை சிதைக்க வேண்டும். மாறாக மொழியை சிதைக்க மட்டும் இவர்கள் அந்த வேலையை செய்யவில்லை, மாறாக திணிப்பை ஏற்படுத்துகிறார்கள். என்ன திணிப்பு? திராவிடம் என்ற திணிப்பு. திராவிடத்தையும் தாண்டி தற்போது ஆரிய திணிப்பையும் இந்த திராவிட கூட்டம் திணித்துக் கொண்டே இருக்கிறது. இவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஆரியத்திற்கு எதிரானவர்கள், நாங்கள் ஆரியத்திற்கு எதிரானவர்கள் என்று. ஆனால் இந்தியை பல பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டில் கட்டாய பாடமாக வைத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கூட்டம். இவர்கள் இந்திக்கு எதிரானவர்கள், நாங்கள் இந்தி மொழி வேணாம் என்று சொல்கிறோம் என்றார்கள். ஆனால் அதை பேச்சு வழக்காக மட்டும்தான் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதை இவர்கள் இந்தி திணிப்பை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். தமிழர்களை ஒவ்வொரு இடத்திலும் அகற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பிலிருந்து அகற்றுகிறார்கள், அரசியலிலிருந்து அகற்றுகிறார்கள். தமிழர்கள் விழிப்படைய வேண்டும். விழிப்படைந்தால்தான் தமிழ்நாட்டை ஒரு சரியான ஒரு மானமுள்ள தமிழன் ஆள முடியும். இங்கே இதுவரை இந்த 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் செய்த சாதனை என்ன தெரியுமா? சாதனை என்ன தெரியுமா? இங்க ரோட்ல ஒரு அண்ணன் வந்துங்கிறார் பாருங்க, ஐயா வீரனை போட்டு. அதுதான் 60 ஆண்டுகளில் திராவிடம் செய்த சாதனை. குடிக்க வைத்து வீதி எங்கும் தெருக்கள் எங்கும் மதுக்கடைகளை திறந்து வைத்து தமிழர்களை குடிக்க வைத்து மது போதைக்கு அடிமையாக்கி அவர்களை மூளையை மங்க வைத்து அவர்களை சிந்திக்காத அளவுக்கு வைத்ததுதான் திராவிடம் செய்த சாதனை. இதுதான் திராவிடம் செய்த சாதனை. இப்ப நடந்தது தென்காசி அண்ணன் கூட சொன்னார், பனைமரம் ஏறி பனம்பால் கல்லு பனம்பால் இறக்குனதுக்காக காலில் சுட்டு பிடிச்சாராம் ஒரு மிகப்பெரிய அதிகாரி, காவல்துறை அதிகாரி. காவல்துறை அதிகாரில மதிப்பு இருக்கு நிறைய பேர் மேல. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பனைமரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பனம்பால் அது உங்களுக்கு போதை என்றால்
இங்கே சாராய கடையில் மதுக்கடையில் கொடுக்கக்கூடிய வீரனும் நெப்போலியனும் என்ன புனித தீர்த்தமா? புனித தீர்த்தமா? அப்ப விவசாயிகள் நன்மை அடைந்து விடக்கூடாது. இந்த கார்பரேட்வாதிகள், இந்த அரசியல்வாதிகள், இவர்கள் தான் மது ஆலையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை பனம்பால் மூலிகை சாறு எங்களுடைய மொழியில சொல்லணும். அப்ப இதை அனுமதித்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு நேரிடும். அதற்காக இவர்கள் இது போன்ற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதை சிந்தித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். இதுல இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கான்னு கேட்டால் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் அரசியல் இருக்கிறது, சிந்திக்க வேண்டும். அப்ப தொடர்ச்சியாக 60 ஆண்டுகளாக இளைஞர் கூட்டத்தை மது போதைக்கு ஆளாக்கிய இந்த சமுதாயத்திற்கு நடுவில் எங்கள் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான் என்ன புரட்சி செய்தார் தெரியுமா? சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து கிடந்த தமிழ் சமூக இளைஞர்களை மொழி, இனம், வரலாறு என்று பேச வைத்ததுதான் சீமான் செய்த சாதனை. சீமான் என்ன செய்தார்? இந்த புரட்சியை தமிழ்நாட்டில் விதைத்தார். இளைஞர்கள் மத்தியில், இளைஞர்கள் மனத்தில் புரட்சி தீயை பற்ற வைத்தார் எங்கள் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான். எங்கோ திரைக்கவர்ச்சிக்கும் போதைக்கும் அடிமையாக இருந்த இந்த தமிழ் மண்ணில் தமிழ் உணர்வும் தமிழ் மொழி பற்றும் இழந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அறநுயிரில் இருந்து எழுந்து வந்தார் ஒரு தமிழன், மானமுள்ள ஒரு தமிழன் எழுந்து வந்தார். தமிழ் மொழியை பற்றி பேசினார். தமிழ் அழிந்தால் நம் இனம் அழிந்துவிடும் என்று பேசினார். வீதி வீதியாக சென்று கத்தினார். அதன் விளைவு இளைஞர்கள், என்னை போன்ற இளைஞர்கள் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் சீமான் செய்த சாதனை. தமிழ் எங்கே இருக்கிறது? தமிழர்களுடைய நாக்கில் இருக்கிறதா? தமிழர்களின் வீதியில் இருக்கிறதா தமிழ்? ஒவ்வொரு கடையின் பெயர் பலகையிலும் தமிழ் இருக்கிறதா? ஏன் தமிழ் இல்லை? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் வாங்க போறாங்க பொருட்கள். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற கடை பெயர் பலகையில தமிழ் கிடையாது. இது எவ்வளவு பெரிய அவல நிலை! இதுவே கர்நாடகத்துல, ஆந்திராவில் இது போன்று இருக்குமா? அவர்களுடைய தாய்மொழியில் தான் இருக்கும். அப்ப என்ன சிக்கல்? அவர்களுடைய தாய் நிலத்தை, அவர்களுடைய தாய் நிலத்தை சொந்தக்காரன் ஆள்றாங்க. இங்க வேறு மொழி நிலத்தவர் ஆள்கிறார். அதுதான் மிகப்பெரிய சிக்கல். அப்ப இதை அடிப்படையை முதலில் சிந்திக்க வேண்டும். நம்ம பாட்டன்கள் அப்பவே பாட்டாங்க, மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழர்களின் வீதியில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினார் புரட்சி பாவலன் பாரதியார். இன்றளவும் எப்ப பாடினார்? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாடினார் பாரதியார். இன்றளவும் அதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. எங்க இருக்கிறது தமிழ்? எல்லாம் நீங்க கேட்பீங்க, இல்ல தமிழ் பேசிட்டே இருந்தா எல்லாம் கிடைச்சிருவாப்பா, தமிழ் என்ன எதுக்கு இன வெறிய பேசுறீங்க? சீமான் பேசுவது இன வெறி, சீமான் பேசுவது பிரிவினைவாதம். பிரிவினைவாதம் என்றும் சொல்லும் பிரிவினைவாதிகளே, உங்களிடத்தில் நான் கேள்வி எழுப்புகிறேன். ஆந்திர காட்டுக்குள் சந்தன கட்டையை வெட்ட சென்றான் என்று தமிழர்களை சுட்டுக் கொண்டார்களே, அடித்துக் கொண்டார்களே ஆந்திர காவல்துறை. அப்பொழுது எங்கு போச்சு உங்களுடைய பிரிவினைவாதம்? அப்பொழுது எங்கு போச்சு உங்களுடைய இனவெறி? இதை சீமான், எங்கள் அண்ணன் சீமான் கேள்வி எழுப்பினால் இனவெறி என்றால் அவர்கள் செய்தது. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் படிப்படியை கற்றுக்கொண்டே இருக்கும். அப்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். தமிழ் அழிந்தால் இனம் அழிந்துவிடும். வேலை வாய்ப்பு அகற்றிடுவாங்க. இந்த ஊத்தங்கரை தொகுதி கிருஷ்ணகிரி எடுத்துக்கலாம். கிருஷ்ணகிரியில மிகப்பெரிய ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாம்பழம் அதிகமாக கிருஷ்ணகிரியில் விளைவிக்கக்கூடியது மாம்பழம். அந்த மாம்பழ தொழிற்சாலைகளை இவர்கள் ஊக்குவித்து அங்கே நம்ம தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து பொருளாதாரத்தை ஈட்ட முடியாதா? முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்களுடைய வருமானத்தை மட்டுமே ஈட்டிக் கொள்வதற்கு மலைகளை வெட்டி வெட்டி கர்நாடகத்திற்கு ஏற்றுமதி செய்வார்கள் இவர்கள். கிருஷ்ணகிரியில் மலையில பாதி மலை போச்சு. இதை யார் கேள்வி கேட்கறது? நீங்க கேட்கணும், நான் கேட்கணும், எல்லாருமே கேட்கணும். ஒருத்தர் கேட்டா போதாது. மலையை அறிவார்ந்தவர்கள் கேட்பீங்க, மழை இல்லைன்னா எப்படி தம்பி இந்த கட்டிடங்கள் கட்டுறதுக்கு எப்படி தம்பி கட்ட முடியும்? எப்படி மாற்று பயன்பாட்டுக்கு பயன்படாதா? கற்கள்லாம் பயன்படுது தானே? சரியான கேள்வி. இந்த மலைகள்
கிருஷ்ணகிரியில், குறிப்பாக கிருஷ்ணகிரியில் வெட்டப்படுகிற மலைகள் தமிழ்நாட்டில் மக்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறதா, இல்லை வேற்று மாநிலத்துக்கு பயன்படுகிறதா? கர்நாடகத்தில் மழை இல்லையா? அங்க ஏன் மலையை வெட்ட மாட்டாங்க? கேரளாவில் மழை இல்லையா? அப்ப இந்த கேள்வி எல்லாம் நீங்க எழுந்தீங்கன்னா எங்க இருப்பீங்க? நாம் தமிழர் கட்சியில் இருப்பீங்க. அதனால்தான் நாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கோம். இயற்கை வளங்களை சுரண்டி சுரண்டி அடுத்த தலைமுறைக்கு என்ன வைக்க போகிறீர்கள்? ஐயா சொன்னார், தெளிவா சொல்லிட்டார். இயற்கை வளத்தை அழித்து நீ உருவாக்கிறது வளர்ச்சி என்றால் அதுதான் உன்னுடைய முற்போக்கா? ஐயா மிக சரியா கேட்டார். அதுதான் முற்போக்கா? அதுதான் உங்களுடைய திராவிடமா? கூறுங்கள். அப்ப சிந்திக்க வேண்டும். எதில் பொருளாதாரம் இருக்கிறது, எதில் வளர்ச்சி என்பதை சிந்திக்க வேண்டும். நாங்க வாக்கு கேட்க வீடு வீடா போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் என்கிட்ட சொன்னார், என்கிட்ட இந்த மாதிரி ஓட்டு போடுங்கய்யா, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, ஒரு முறை மாற்றத்தை கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கு மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு. அது அந்த வார்த்தை அவர் சொன்னது என்னன்னா, உங்க சீமான் பெரியாரே மண்ணுன்றாரு, நாங்க எப்படி தம்பி வாக்கு செலுத்துவோம் என்றார். அப்பதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. உனக்கு வலிக்குது இல்ல, உனக்கு வலிக்குது இல்ல, ஆள் மனதில் உனக்கு வலிக்குது இல்ல. அப்ப ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உனக்கு வலிக்குது அப்படின்னா எங்களுக்கு எப்படி வலிக்கும்? தமிழ் சனியனை விட்டு ஒளி. எப்படி தமிழ் சனியனை விட்டு ஒளி, தமிழில் என்ன இருக்கிறது என்ற கேட்ட பெரியார் அப்படி கேட்கக்குள்ள எங்களுக்கு எப்படி வச்சிருக்கோம்? அப்ப எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவது வீடு வீடாக சென்று கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசிய வெற்றி விரைவில் நடக்கும். அது பார்க்க தான் போறீங்க. இந்த மக்கள் கிட்ட கேட்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறேன் நான். இந்த ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில இதற்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இதற்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ ஊத்தங்கரையில இதுவரை 15 ஆண்டு அதிமுக மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. 15 ஆண்டில் அதிமுக செய்த நன்மைகள் என்ன? யாராவது பட்டியல் தர முடியுமா? யாருன்னா பட்டியல் தர முடிஞ்சா சொல்லுங்க. அடிப்படை வசதியே இல்ல. நாங்க ஒரு ஊருக்கு வாக்கு கேட்க போனோம், முத்தம்பட்டின்னு ஒரு ஊரு, கருமாண்டபதி ஊராட்சியில். அங்க ஒரு சாலை வசதி கூட இல்லை. 60 ஆண்டுகள் திராவிடம் புடுங்கியது, ஒரு சாலை வசதி இல்லை. படிக்க தரமான கல்வி நிலையங்கள் இல்லை. அரசாங்க பள்ளிக்கூடத்துல சுவர் இடிஞ்சு விழுது. இதுல நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் தான் தமிழ்நாடு தான் கல்வியில் முதல் இடத்தில் இருக்கிறோம். அப்புறம் ஏங்க பள்ளிக்கூடத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் இறக்கிறார்கள்? முதல் இடத்தில் இருக்கிறோம் சொல்றீங்க, அப்புறம் ஏன் இறக்குறாங்க? அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே போகிறது. தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் அதிகரித்து கொண்டே போகிறது. இதுதான் உங்களுடைய கல்வியில் வளர்ச்சியா? கல்வியில் வளர்ச்சியா? அப்ப 60 ஆண்டுகளில் ஒரு அடிப்படை வசதி கூட செய்து தர முடியாத இந்த வக்கற்ற திராவிட அரசுக்கு மீண்டும் மீண்டும் ஏன் வாக்கு செலுத்துகிறீர்கள்? ஏன் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துகிறீர்கள்? இந்த தொகுதி எம்எல்ஏ இப்ப கடந்த 5 ஆண்டு அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் செல்வம் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழ் செல்வம் அவர்கள், இதற்கு முன்னாடி இந்த ஊருக்கு, ஆனந்தூர் ஊருக்கு எப்போ வந்தாரு? 5 வருடத்திற்கு முன்பு வந்திருப்பாரு. எதுக்கு? வாக்கு கேட்க. மறுபடியும் எப்ப வருவாரு? 5 வருடத்திற்கு பிறகு வருவாரு. மறுபடியும் தேர்தல் வருதுல வருவாரு. குறிஞ்சிக்கு சொல்லுவாங்களே 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்குன்னு, அந்த மாதிரி 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் இவங்களுக்கு மக்கள் கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படியே நாங்க அதை செய்யறோம், நாங்க இதை செய்யறோம், நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசுவார்கள். ஒரு அடிப்படை வசதிகள் கூட செய்து தர முடியாத தோற்று போன இந்த அரசாங்கத்திற்கு மீண்டும் மீண்டும் என் வாக்கை செலுத்தி நாட்டை இந்த 500க்கும் ஓட்டை 500க்கும் 1000த்திற்கும் விற்கிறீர்கள். தமிழர்கள் யார்? தமிழர்கள் எப்படிப்பட்ட இனம்? நமது இனம் ஒரு 500, கேவலம் 500 1000 ரூபாய்க்கு நம்ம போயிட்டு இழிவா வாக்கு விற்கிறது. எப்படிப்பட்ட இனம்? சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த இனம், உலகையே கட்டி ஆண்ட இனம் இன்று திராவிடத்திற்கு 5க்கும் 10க்கும் 5 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் மண்டிட்டு கிடப்பதுதானே அவல நிலை. இந்த நிலையை ஒழிக்கத்தான் பிரபாகரனின் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் எழுச்சி கொண்டு வீடு கொண்டு வருகிறோம். தமிழ் தேசியம் ஒரு நாள் நிச்சயமாக வெல்லும்.
அப்பொழுது பார்ப்பீர்கள் எப்படி அரசாங்கம் எப்படி இருக்கணும். ஒரு ஒரு தொகுதியில என்ன பிரச்சனை அதை கேட்டு அதை சரி பண்ணும். ஒரு எம்எல்ஏனா ஒரு வருடத்திற்கு 3 கோடி நிதி வருகிறது. ஒரு வருடத்திற்கு 3 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. எதற்கு? கல்விக்கு, சாலைக்கு, போக்குவரத்துக்கு, அடிப்படை வசதிகளுக்கு. இந்த 3 கோடியில எத்தனை கோடியை இவர்கள் செலவு செய்தாங்க? எத்தனை லட்சத்தை செலவு செய்தார் ஐயா தமிழ்ச்செல்வம் அவர்கள்? இந்த கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டாமா? சீமானின் தம்பிகளும் சீமானின் பிள்ளைகளும் பிரபாகரன் பிள்ளைகளும் மட்டும்தான் கேட்போம். வீதி வீதியாக கேட்டுக்கொண்டே இருப்போம். உங்கள் காதுகளில் விழாமல் நீங்கள் சென்றாலும் சரி கத்திக்கொண்டே இருப்போம். வெறும் நாற்காலியை பார்த்து வேண்டுமானாலும் கத்திக்கொண்டே இருப்போம். அந்த கேள்வி உங்களுக்கு எழணும், ஒவ்வொருவருக்கும் எழணும். அந்த 5 ஆண்டுல இவர் என்ன பண்ணாரு, இப்ப நாம ஏன் வாக்கு செலுத்தணும் இவருக்கு? திராவிட கட்சிகள் இவருடைய வாக்குறுதிகள், இந்த இலவசத்தை பற்றி இலவசத்தை பத்தி அண்ணன் வெற்றிவேல் அவர்கள் ரொம்ப நேரம் பேசிட்டாரு. நான் பேசுற பாயிண்ட்ல அவர் பேசிட்டாரு. கண்மையாக வண்டிக்கிறேன் உங்களை. அப்பா ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் பேருந்தில் இலவசம் என்றார். எப்ப? 2021 தேர்தலுக்கு முன்பு நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் பேருந்தில் இலவசம் என்றார். சரி, அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தரப்படும் என்றார். அவர் சொன்னதை செய்தாரா? அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் மாதம் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்பட்டதா? அதில் ஒரு கிரைட்டீரியா சொன்னாங்க. ஆட்சிக்கு வெற்றி பெற்ற பிறகு இந்த மகளிர்களுக்கு மட்டும்தான், இந்த பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் என்று. அதை ஏன் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொல்லவில்லை? ஏன்னா திருட்டு திராவிட கூட்டம் எதையாவது சொல்லி உருட்டலே புரட்டல் என்ற மாதிரி எதையாவது சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு பார்த்துக்கலாம் என்ன பண்ணிடுவான்ற திமிரு. இந்த 1000 ரூபாய் நாங்க வரவேற்கல, நாங்க கேள்வி எழுப்புகிறோம். சொன்னதை செஞ்சீங்களா? இலவசம் 1000 ரூபாய் தருவதல்ல வளர்ச்சி. எங்களது அக்காவும் தங்கையும் அம்மாவும் 1000 அல்ல 20,000 கூட சம்பாதிக்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் வளர்ச்சி. அதுதான் வளர்ச்சி. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, கிளம்பி வந்திருக்காரு, நம்ம ஐயா சித்தப்பு பக்கமாஸ்க்கு அப்புறம் வரல, சித்தப்பு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர், பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய எழுச்சி தமிழரா புரட்சி தமிழரா புரட்சி தமிழரா ஹலோ ரைட் சொல்லு புரட்சி தமிழர் அவர் சொல்றாரு 8 மணிக்கு வந்துரும். நான் ஆட்சிக்கு வந்தால் 2026ல எங்களை வெற்றி பெற வச்சீங்கன்னா நாங்க ஆண்களுக்கும் பேருந்தில் இலவசம் கட்டணமில்லா பேருந்தில் பயணிக்கலாம். நீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் தருவோம் மாதம் மாதம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் தருவோம். எப்படி ஃப்ரிட்ஜ் தருவாராம்? எப்படிப்பட்ட கேவலமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஃப்ரிட்ஜ் ஒரு குளிர்சாதன பெட்டி தான் நம்மளுக்கு தேவையா? குளிர்சாதன பெட்டியா தேவை? அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வியை தர வேண்டும், தரமாக தர வேண்டும். மருத்துவத்தை, உலக தரம் வாய்ந்த மருத்துவத்தை தர வேண்டும். அவன் அமைச்சர் மகனாக இருந்தாலும் சரி, ஏழை மகனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சரியான தரமான மருத்துவத்தை தர வேண்டும். தூய குடிநீர் தர வேண்டும். இதுதான் மாற்றம். நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய மாற்றம் இதுதான். அப்ப இதுல இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு. நீங்க வரவங்க போறவங்க எல்லாம் பேருந்தில் இலவசம் இலவசம் என்றால் இலவசத்தை கொடுத்தால் யார் எப்படி இலவசம் ஒண்ணு புரியல. அப்புறம் பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி வரும்? நீங்க எப்படி நாட்டை நிர்வகிப்பீர்கள்? இந்த மாநிலத்தை நிர்வகிக்க உங்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது? அப்பா ஸ்டாலின் அவர்களே, சித்தப்ப எடப்பாடி